தாயே. மானசா, மகளே, நீ எதை குறித்தும் பயம் கொள்ள தேவையில்லை மகளே. நீ இங்கு மிகுந்த பாதுகாப்புடன் இருப்பாய். நன்றி தாயே, மிக்க மிக்க நன்றி. தாங்கள் எனக்கான சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர்கள். என் தங்கையை மீண்டும் தந்துள்ளீர்கள். மிக்க நன்றி தாயே. இல்லை வாசுகி, நீ நன்றி கூற தேவையில்லை. குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமையாகும். வா மகளே, கைலாயத்தில் இருக்கும் மற்ற குடும்பத்தார்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாசுகியின் தங்கை எப்படி உள்ளார் என நான் காண வேண்டும். நீ செய்வது தவறு, நிறுத்து. அமைதியாக இரு மானசா. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். மகாதேவரே, மன்னித்து விடுங்கள். வாசுகி, இதில் உன் மீது எத்தவறும் இல்லை. இப்பொழுது மானசாவிற்கு அவளை பற்றியும் இயற்கையை பற்றியும் நம்மை பற்றியும் எதையும் அறிய மாட்டாள். எனவே நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மகாதேவர் கூறுவது உண்மைதான் வாசுகி. நீ இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். எனக்கு தெரியும் மகளே, நீ யாரையும் காயப்படுத்த நினைக்கவில்லை. ஆனால் மகளே, இது கைலாயமாகும். இங்கிருக்கும் யாரும் உனக்கு எதிரிகள் கிடையாது. வா, இவர்தான் நந்தி, மகாதேவரின் வாகனம். இவர்தான் கார்த்திகேயன், இவர் உன்னுடைய அண்ணன் ஆவார். இவர்தான் கணேசன், இவர் உனது இரண்டாவது அண்ணன் ஆவார். தயை கூர்ந்து என்னை மன்னித்துவிட. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் ஒரு வீரன். ஆகையால் நந்தியின் பாதுகாப்பிற்காக நான் ஆயுதத்தை ஏந்தி விட்டேன். கைலாயத்தின் குடும்பத்திற்கு உன்னை நான் வரவேற்கின்றேன்.
இவர்தான் நாராயணர், இந்த உலகின் பாதுகாவலர். எனது அண்ணன் உனக்கு தாய்மாமன் ஆவார். வா மகளே. இவர்தான் மகாதேவர். இவரது ஒளியில் இருந்துதான் நீ பிறந்துள்ளாய். மானசா, மகளே, முதலில் உனக்கு தேவை நிச்சயம் ஓய்வுதான். வாசுகி, இதுவரை அன்னை பெண் குழந்தையே இல்லாமல் இருந்திருந்தார். ஆனால் மானசாவின் பிறப்பிற்கு பிறகு அவருக்கு பெண் குழந்தையின் தாய்மை சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் ஒன்றை சிந்திக்கவில்லை. அந்த மானசா வாசுகியின் தங்கையாக இருக்கலாம், ஆனால் அவளுக்குள் இருக்கும் விஷம் நாக உலகத்தில் இருக்கும் அனைத்து நாகங்களை விட அதிகமாகும். இப்படி ஒரு சக்தியானது இவ்வுலகிற்கே பெரிய பாதிப்பினை கொண்டு வரும் ஆபத்து உள்ளது. நான் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மகாதேவரையும் அன்னை பார்வதி தேவியையும் இந்த பேராபத்திலிருந்து நான் காக்க வேண்டும். ஆனால் எப்படி இந்திரதேவா? நான் ஒருவரிடம் உதவி கேட்டுள்ளேன். அவர் எனது யோசனையை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி புரிவார் என்று நம்புகிறேன். ஆனால் நமக்கு யார் உதவி செய்வார் இந்திரதேவா? நான். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. நான் தங்களுக்கு உதவி புரிவேன். ஏன் இப்படி நடந்தது மகாதேவா? நீங்கள் மானசாவின் தந்தையாவீர்கள். நீங்கள் அவளது பாதுகாவலர். இருப்பினும் அவள் எதற்காக உங்களை வித்தியாசமாக பார்த்தாள் என்று தெரியவில்லை. மானசாவின் வித்தியாசமான பார்வைக்கான காரணம் எனக்குள் இருக்கும் அந்த விஷமே. மானசாவிற்கு அவளின் சக்தி என்னவென்று தெரியவில்லை. எனவே இப்பொழுது அவளிடம் நான் விலகி இருப்பதே உச்சிதமான செயல். என்னை அவள் காணும் பொழுதெல்லாம் எனக்குள் இருக்கும் விஷம் அவள் முன் வரும். அதனால் அவளுக்கு குரோதம் அதிகமாகும். கௌரி, ஆகட்டும் மகாதேவா. மானசாவின் நன்மைக்காக தாங்கள் அவளை விட்டு விலகி இருக்க நினைத்தால் இனி அவளை பார்த்துக் கொள்வது எனது பொறுப்பாகும். அவள் ஒரு குழந்தையிலிருந்து பெரியவளாகி இருக்கிறாள். நன்மை எது தீமை எது என்று அவளுக்கு தெரியாது. மானசா அவளை பற்றியும் அவள் உள்ளிருக்கும் சக்தியை தெரிந்து கொள்ளாத வரையில் நான் அவளுடன் இருப்பேன். கௌரி, அதை நான் அறிவேன். முதன்முறையாக பெண் சிசுவை பெற்று நீ மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய். எனினும் ஒன்றை நீ மறந்து விடாதே கௌரி. வாசுகிக்கு தங்கை வேண்டுமென்ற காரணத்தினாலேயே மான்சா பிறப்பெடுத்தாள். அவளிடமிருந்து நான் மட்டுமல்ல, நீயும் விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இறைவனானாலும் மானுடரானாலும் பெற்றவர்கள் இதுபோன்ற விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.